இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொந்த நாட்டின் பாதுகாப்புக்காக போதுமான அளவு செலவு செய்யாத ஐரோப்பிய நட்பு நாடுகளை அமெரிக்கா இனி பாதுகாக்கப் போவதில்லை என்று தெரிவித்தார் ட்ரம்ப். மேலும் ட்ரம்பின் ஆலோசகரான சுமந்திர மைத்ரா ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்புக்கான அமெரிக்காவின் உதவி தவிர்க்க முடியாத போர் நெருக்கடி காலங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் முதல் நாளிலேயே அமெரிக்காவின் வெளிநாட்டு உதவியை மறுமதிப்பீடு செய்து மறுசீரமைப்பதற்கான ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். பதவியேற்றதும் முதலில் நேட்டோ தலைவர்களை சந்திப்பதே அமெரிக்க அதிபர்களின் வழக்கம். இந்த மரபுக்கு மாறாக அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது நாளில் குவாட் அமைப்பின் தலைவர்களையே சந்தித்தார். அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற தனது கொள்கையின் அடிப்படையில் நேட்டோ நாடுகளுக்கான பாதுகாப்பு நிதி உதவியை ட்ரம்ப் நிறுத்தியிருக்கிறார். எல்லை பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தும் வகையில் ஐரோப்பிய பாதுகாப்பு நிதியை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரை நேட்டோ நாடுகளுக்கான பாதுகாப்பு நிதியுதவி திட்டத்திற்கு ஏற்கனவே அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தை தொடரப்போவதில்லை என்று ட்ரம்ப் நிர்வாக அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ட்ரம்பின் இந்த புதிய உத்தரவு குறித்து நாடாளுமன்றத்திற்கு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பென்டகனின் ஐரோப்பா மற்றும் நேட்டோ கொள்கைக்கான தலைவரான டேவிட் பேக்கர் கடந்த வார இறுதியில் ஐரோப்பிய பாதுகாப்பு அதிகாரிகள் குழுவுக்கு ட்ரம்பின் இந்த முடிவை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடந்த ஜூன் மாதத்தில் நேட்டோ நாடுகள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்புக்காக செலவிட ஒப்புக்கொண்டுள்ளன. கடந்த ஜூலை மாதத்தில் எஸ்டோனியா, லாட்வியா மற்றும் லித்துவேனியாவை எல்லையாக கொண்ட 3 பால்டிக் நாடுகளின் தலைவர்களை சந்தித்த அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் பாதுகாப்பு செலவினங்களை உயர்த்துவதற்கான அந்நாடுகளின் முயற்சியை பாராட்டினார். இந்நிலையில் பாதுகாப்பு நிதியுதவி இல்லை என்ற அமெரிக்காவின் முடிவு ரஷ்ய எல்லையில் அமைந்திருக்கும் எஸ்டோனியா, லாட்வியா மற்றும் லித்துவேனியா ஆகிய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதுகாப்பு பிரச்சினையை ஏற்படுத்தும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக அலாஸ்காவில் புதினுடனும் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உட்பட ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுடனும் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். மேலும் யுக்ரைன் பாதுகாப்புக்காக நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்யும் என்றும் தெரிவித்திருந்தார். யுக்ரைன் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய ட்ரம்ப் இனி நேட்டோவுக்கு உதவுவதில் அர்த்தம் இல்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. பென்டகன் கொள்கை தலைவர் எல்பிரிட்ஜ் கோல்பி இந்திய பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய இக்கட்டான சூழலில் ஐரோப்பாவுக்கான பாதுகாப்பு நிதியுதவியை நீட்டிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்.